ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெசிப்பியில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி கன்வென்ஷனல் அவன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் ஒரு 1/2 கிலோ போன் உள்ளது எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி இதுவுமே கொஞ்சம் பெரிய தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கையளவு புதினா, அதோட கொஞ்சம் கம்மியாகவே கொத்தமல்லி, ஒரு 5 பச்சை மிளகா, 3 டீஸ்பூன் டு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு ஒரு 1/2 கப்பு தயிர் இருந்தால் போகிறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி இலை, பூவு, அப்புறம் பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஸ்டாரு, அப்புறம் ஒரு 4 ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். தேவையான பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதே ஸ்பூனில் 4 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கிறோம். அப்புறம் அதே ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். அப்புறம் அரிசி அளவு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம வேக வைக்கும்போது அது கூட ஒரு பட்டையும் இந்த அன்னாசி பூவையும் போட போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃப்ரைடு ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் தேவை. அப்புறம் ரைஸை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வைக்க போகிறோம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. அது காஞ்சி ஊட்டி நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விடணும். அந்த எண்ணெயில் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, ஓகேங்களா, பிரியாணி இலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரு, அப்புறம் ஏலக்காய் இருந்தது, அது எல்லாத்தையும் நம்ம தாளிக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இது கூட நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா ஓரளவு நல்லா அது வதங்கின பிறகு அது கூட நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா சிக்கனை ஆட் பண்ணிடுறோம். சிக்கனை ஒரு பெரட்டி விட்டுட்டு அது கூட நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, புதினா, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு 5 நிமிஷம் லைட்டாக மேலே ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸு வேக வச்சுருக்கோம். இப்போ வேக வச்ச பிறகு அதில் நம்ம வச்சுருந்த தயிரை ஆட் பண்ணுறோம். அப்புறம் இந்த பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் அது கூட நல்லா போட்டுறோம். இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு விசில் கொடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்து ரைஸை எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிச்ச ஊட்டி அதில் கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் பிரியாணி இலை, அந்த அன்னாசி பூ, அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில், உப்பு, ஆயில் அதையும் அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ ரைஸை அது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை வேக வைக்க போகிறோம். ரொம்ப கிளறக்கூடாது, அப்படியே ஜஸ்ட்டு கொதிக்க விட்டு வேக வைங்க. இப்போ இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடையணும், அதே சமயம் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கணும் ரைஸில் அதான் நமக்கு பதம். இப்போ நம்ம கன்வென்ஷனல் அவனை ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோன்னா ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம் அவனை. ஓகேங்களா,
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வேக வச்சிருந்த இந்த சிக்கன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிரேவியோட நான் வந்து ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. நம்ம எவ்வளோ குவான்டிட்டி பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு விசில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை கிரேவியை வந்து கொஞ்சம் திக்காக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேவையான கலர்ஸு, ஃப்ரைட் ஆனியன்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரைட் ஆனியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆனியனை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, கிரேவிக்கு மேலே நம்ம வந்து இந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணுறோம். இப்போ ரைஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. அது மேலே நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸை வந்து கொஞ்சம் தூவிக்கிறோம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லோ ஃபுட் கலரை வந்து நம்ம ஊற்றுறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக ஊற்றணும். அப்புறம் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து இன்னொரு சைடு வந்து க்ராஸாக ஊற்றணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபாயில் எடுத்து நல்லா மேலே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து அவன் சேஃபு இந்த ட்ரே வந்து, ஸோ ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ அவனில் 350 வச்சு 12 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் ரைஸை. பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா உதிரியாக பிரியாணி வந்து ரெடி. இப்போ நீங்கள் அதை வந்து கரண்டி வச்சு நல்லா இது பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிரேவி வந்து அடியில் இருக்கும், மேலே ரைஸ் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உப்போ உங்களுக்கு ஆயிலோ கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அது கூட நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாம். ஸோ இந்த ரெசிப்பியை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சுவையான சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.